கலைமாமணி அற்புதமான பேச்சாளர். நம்முடைய வெற்றி கொண்டானுக்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக மேடையை அருமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கலைமாமணி அண்ணன் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் இப்போது உரையாற்றுவார். காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிராதீங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு பச்சை கலர் பஸ்ஸில் வந்து இங்கு லேகியம் விட்டு சென்ற லேகிய வியாபாரி பாம்பாட்டி பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்வதற்காகவே இவ்வளோ பெரிய கூட்டத்தை 12 மணி நேரத்தில் ஏற்பாடு செய்து மிக வெற்றிகரமாக நடத்தும் ஆற்றல் மிக்க ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை மெய்ப்பித்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 14வது மண்டல குழு தலைவரும் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் அருமை சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர் பாருங்க, எப்பயுமே ஒரு சிரிச்ச முகம். அவர் கோவப்படுறது கூட சிரிச்சுக்கிட்டே தான் திட்டுவார் எல்லாத்தையும். போய் சேர் எடுத்து போடுங்களா, என்ன சொல்ற செய்றீங்களா? அது ஒரு ஆர்கனைசருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு தான். சில பேர் இங்கே வாடான்னு முடியாது, இப்போ என்ன இப்படி கூப்பிடுற அப்படிமா. ஆனால் ஒரு ஆர்டர் போடுறத கூட மகிழ்ச்சியாக முக மலர்ச்சியோடு சிரித்த முகத்தோடு இந்த மேற்கு பகுதியை மிக வெற்றிகரமாக நடத்தி இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பெருங்குடி ரவிச்சந்திரனுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றிய அவரை ஆரம்பத்தில் நான் முத பார்க்கும்போது பயந்தேன். என்னடா ஆளு முரட்டாளாக இருக்காரு, அவர் தாங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவரா பக்கத்தில் போய் பேசுவாரா, ஒரு டைப்பாக இருக்காரு ஆள் அப்படின்ட்டு நான்லாம் பயந்தேன். அந்த உருவத்தையும் அந்த மீசையை அப்படி தூக்கி விடுறத நடந்து வர்றதையும் பார்த்துட்டு. ஆனால் பழகி பார்த்தால் ஒரு குழந்தையை போல அன்பும் பாசமும் மிகுந்த ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தொகுதியான இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் அன்றாட மக்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் சோழிங்கநல்லூர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, அண்ணன் வைகோ அவர்களுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் அருமையான ஆங்கிலத்திலே உரையாற்றி ஒரு பெண் சிங்கமாக பாராளுமன்றத்தில் கர்ஜித்து கொண்டிருக்கக்கூடிய தங்கம் பெற்றெடுத்த தமிழச்சி, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர்
தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை சொல்லி, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய காரம்பாக்கம் கணபதி, ஏவிஎம் பிரபாகர் ராஜா மற்றும் வி மதியழகன் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இப்பயே மணி 6:55 ஆயிடுச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 10 நிமிஷம் இப்பயே முடிஞ்சிருச்சு. அதனால் பல பேரை நான் சொல்ல மறந்து விட்டதற்காக வருத்தப்படாமல், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது இறங்கி நடந்து வந்தேன். அப்போ ஒரு அம்மா என்னை உத்து பார்த்துட்டு, டிவியில் பார்த்தா எலும்பும் தோலுமா இருக்கேன், நேரில் நல்லா இருக்கானேன்ட்டு. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படத்தை பார்த்துருக்கு. அதில் வடிவேலுக்கு அப்பாவை நடிச்சிருப்பேன். அதில் அப்படியே எலும்பும் தோலுமா வேட்டியை கட்டிட்டு அதை பார்த்துட்டு, டிவியில் கிழமை மாதிரி இருக்காரு லியோனி, இப்போ நல்லா இருக்காருன்ட்டு. ஏன் டிவியில் கிழமை மாதிரி இருக்கோம்னா, சினிமாவில் கிழமை மாதிரி இருக்கோம்னா அது போலி. இங்கு நேரடியாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறதுனால தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கான். இன்னொன்று, நான் அழகாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நான் நின்று கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை. இந்த அருமையான மேடையில் மாவட்ட கழகத்தின் செயலாளராக பொறுப்பேற்று மக்கள் நல்வாழ்வு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன், நமது திராவிட மாடல் ஆட்சி துவங்குகின்ற அந்த நேரத்தில் கொரோனா மிகப்பெரிய உச்சகட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் கோயில்கள் அடைக்கப்பட்டிருந்தன, பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது, கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது, கல்யாணங்களுக்கு போக முடியவில்லை, இறந்தவர்களுடைய அஞ்சலிக்கு செலுத்துவதற்கு கூட செல்ல முடியவில்லை, சொந்தக்காரர்களை சந்திக்க முடியவில்லை, நண்பர்கள் ஒன்று கூட முடியவில்லை, வீட்டுக்குள்ளேயே முடங்கி எல்லா துறைகளும் முடங்கி இருந்த பொழுது, இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு தகுதியான ஒரு நபரிடம்தான் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று, உண்மையிலேயே உடல் நலத்தோடு இருக்கின்ற ஒரு நல்ல அமைச்சரிடம் நமது திராவிட மாடல் முதலமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறையை ஒப்படைத்ததன் காரணமாக ஒருத்தர் அடையாளம் தெரியாமல் முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வந்து, ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கான். ஒரு அம்மா, வாங்கினே என்னண்ணே போயிட்டு உடனே வந்துட்டீங்க அப்படின்னுச்சு. அண்ணனா அப்படின்னு இருக்காரு அவரு. ஏய் நானா அண்ணே அப்படின்ட்டு மாஸ்கை பிரிச்சிருக்காரு. அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு பேண்ட்டு சட்டையை மாட்டி போயிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு, வாங்கினே என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டீங்களானேன்னு கேட்டிருக்கு. வீட்டுக்காரரே அன்னை மாதிரி தெரிஞ்சிருக்காரு. பரவாயில்ல, வீட்டுக்காரர் அன்னை மாதிரி தெரிஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னை வீட்டுக்காரர் மாதிரி ஆயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒருவருடைய முகத்தை கூட ஒருவர் பார்க்க முடியாத அந்த கொரோனாவை ஒழித்து மிகப்பெரிய மக்கள் நல்வாழ்வை மக்களுக்கு தந்த அருமையான மாவட்ட கழகத்தின் செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே மேடைக்கு வந்து 176வது தொகுதியாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் பேசினார். அந்த பச்சை கலர் பஸ்ஸில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தது யார் தெரியுமா? எங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியனிடம் தோற்று போன தமிழிசை சவுந்தரராஜ். அந்த அம்மா நின்றுக்கிட்டு, ஏண்டா தெரியாமல் வந்து நின்ட்டோம் போல இருக்குன்ட்டு. ஏன்னா இவர் உருற புருடாவை அந்த அம்மாவால் ஜீரணிக்க முடியல. முதல்ல என்ன தெரியுமா சொன்னார்? இருக்கிறதுலேயே உலக பொய் எதுன்னா, நாங்கள் மத்திய அரசிடம் தெரிவித்து கோரிக்கை வைத்ததன் காரணமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான், என்னுடைய ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது. அட டுபாக்கூருக்கு பிறந்த டுபாக்கூரே, மெட்ரோ ரயில் திட்டத்தை துவக்கி வைத்து அது உருவாக வேண்டும் என்று திட்டமிட்டு உலக வங்கியிடம் கடன் பெறுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சாணியிட்ட ஒரு தலைவர் இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர், நம் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின்.
இது எப்படி இருக்குன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு புள்ள பிறந்திருக்கு. அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்தடியே எங்க தாத்தா பேரு சிவராமன், என் மகனுக்கு சிவராமன் தான் பேர் வைக்கணும். மனைவி சொல்லியிருக்கான், எங்க தாத்தா பேரு கிருஷ்ணசாமி, என் பிள்ளைக்கு கிருஷ்ணசாமின்னு தான் பேர் வைக்கணும். சிவசாமி கிருஷ்ணசாமின்னு 2 குரூப்பு கடையில் சண்டை வந்து 1 மாசமா பேர் வைக்காமையே இருந்திருக்கான். வெட்டி பயலாக படுத்து கிடந்திருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்திருக்கேன், ஏன்டா குழந்தைய பெற்று போட்டு பேர் வைக்காமல் இருக்கீங்க? இல்லைண்ணே எங்கள் தாத்தா பேர் வைக்க சொன்னா வைக்க மாட்டேங்கிறா. எங்கள் தாத்தா பேர். அவன் சொன்னான், உங்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கவா அப்படின்னா. தீர்த்து வைனே, சிவராம கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைங்க, உன் பிரச்சனை தீர்ந்துரும் இருக்கான். ஆஹா, எங்கள் தாத்தா பேர் சிவசாமி, சிவா இருக்கு. அவங்க தாத்தா பேர் கிருஷ்ணசாமி, கிருஷ்ணன் இருக்கு. ரொம்ப நன்றியா என் குடும்ப பிரச்சனையை தீர்த்ததுக்கு அப்படின்னு சிவராமகிருஷ்ணன் பேர் வச்சு 6 மாசமா கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பெத்த அப்பையும் படுத்து திடீர்னு ராத்திரியில் வானத்தை பார்த்துக்கிட்டே யோசித்திருக்கான். சிவசாமி எங்க தாத்தா பேரு, கிருஷ்ணசாமி அவங்க தாத்தா பேரு, இடையில ராமன் ஒரு பேரை சேர்த்திருக்கானே, அது யாரா தெரியாம வச்சு விட்டோம்னு அவன் பேர் வச்சவனை கூப்பிட்டு யாரா ராமன் கேட்டா, அது எங்க தாத்தா பேருன்னு இருக்கான். நீ பெத்த பிள்ளைக்கு இன்னொருத்தன் தாத்தன் பேரை கொண்டு வந்து சொறி இருக்கானே, இதை விட கேவலம் எடப்பாடி பழனிசாமி மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்றத இந்த மக்கள் நம்பாம அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அதை விட அவங்க பக்கத்தில் டாக்டர் நின்றுட்டு இருந்ததுனால எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா, முன்னையெல்லாம் வந்து ஊராக போய் லேயம் வைப்பாங்க. டாக்டருங்க பார்த்துருக்கீங்களா? விளம்பரம் கொடுப்பாங்க. டாக்டர் விஜயம், தேதி 16, திண்டுக்கல் கோமத் லாட்ஜ், 6 முதல் 10 வரை டாக்டரை நீங்கள் நேரில் சந்திக்கலாம். அந்த விளம்பரத்தில் மேலே என்ன போட்டிருப்பாங்க தெரியுமா? அதே லேகியத்தை தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி விற்றார். லேகியம் எப்படி விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? நல்ல நல்ல வியாபாரிகள்லாம் அவன் பாட்டுக்கு கடையில் இது இப்போ வந்து பேசிட்டு போவாங்க. அரிசி எவ்வளோண்ணே? கிலோ 10 ரூபா. அண்ணே 8 ரூபாய்க்கு உண்ணே அப்படின்னு பேசிட்டு போவான். இந்த 5:30 6 மணிக்கு இருட்டுற நேரத்தில் ஒரு வண்டியில் ஒரு 20 பாட்டில் வச்சுக்கிட்டு, ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு ஒருத்தன் விற்பான். பார்த்துருக்கீங்களா? நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதாடு வைக்க மலை சித்தி மலை சிவன் மலை கொல்லி மலை கொடகு மலை, இந்த 10 மலையிலேயே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூலிகை எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியா. ஒரு 50 பேர் சுற்றி நிற்கிறான். அண்ணே என்னமோ வித்துக்கிட்டு இருக்காரான். அதெல்லாம் விதலை சுதலை பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட லேகியா. சில பேர் காலையில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு போய் பாத்ரூமில் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான். மேட்ரு கீழே இறங்க முடியாமல் டமால் டுமால்னு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்கான். மேட்ரு கீழே இறங்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டை, ராத்திரி ஒரு உருண்டையை பிடிச்சி சாப்பிட்டு ஒரு செம்பு சுடுதண்ணியை குடிச்சான்னா சும்மா பாத்ரூமில் உட்கார போகிறதுக்கு முன்னாடியே சும்மா ஃப்ரீத்துன்னு நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா கல்ல 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 அவனுக்கு கேட்குறவனுக்கு போகிற மாதிரியே இருக்கான். சக்கரை தண்ணியை கலக்கி எப்படி லேகியம் வித்தாரோ அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பேச்சு முழுவதும் வெறும் அண்ட புழுகை மட்டுமே பேசி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருக்கு பதில் சொல்வதற்கு இவ்வளவு பெரிய கூட்டம். நம்ம மாவட்ட செயலாளர் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க இடையில எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களை கல்லால் அடிப்போம்னார். அவர் எந்த கல்லால் அடிப்போம் என்று சொன்னார் என்றால், உங்களை அன்பு கல்லால் அடிப்போம், கருணை கல்லால் அடிப்போம். காரணம், காலையில் தன்னை பார்க்க வரும் தொண்டர்களிடம் 5 மணி நேரம் நின்று கொண்டே தொண்டர்களை சந்திக்கின்ற ஒரு அற்புதமான தொண்டர்களின் பாதுகாவலர் உங்களை போய் கல்லால் அடிப்பாரா?
அன்பு கல்லாலும் கருணை கல்லாலும் பாசக்கல்லாலும் அடிப்பாரே ஒழிய எழுந்து போவர்களை கல்லால் அடித்து அமர வைக்கின்ற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் அல்ல. இன்னைக்கு நான் வர்றப்ப இன்னும் 2 பேர் பார்க்கலாம், ஏன்டா எல்லாரும் கைதட்ட மாட்டேங்கிறாங்கன்னு யோசித்தேன். ஏன் கைதட்டலைன்னா பனி அடிக்குது, கை 2ஐயும் நல்லா கமுக்கூட்டில் இப்படி வச்சு நல்லா கனன்னு இப்படி உட்காந்து இந்த பனிக்கு அதுக்கு நிம்மதியாக முக்காடு போட்டு மப்ளரை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற நேரத்தில் இந்த முகரையிலுக்கு கை வேற தட்டணுமான்னு மாலை நேர பொதுக்கூட்டங்களை கலை நிகழ்ச்சியாகவும் பல்கலைக்கழகமாகவும் மாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இயக்கம். அதனால் நம்ம கூட்டத்துக்கு வர்றவங்க மிகப்பெரிய ரசிகர்களாக இருப்பாங்க. நான் ஒரு மேடையில் போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், கூட்டமே அப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. முன்னால் ஒருத்தர் உட்காந்து தலையை ஆட்டுறாரு, அப்படி ஆட்டி ரசிக்கிறார். மதுரை அரசாலும் மீனாட்சி அப்படின்னு. ஆஹா, சரி, ஒருவேளை பக்தி பாட்டுக்கு மட்டும்தான் ரசிப்பார் போல இருக்கு, வேற பாட்டு பாடலாம்டான்னு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அதுக்கும் தலையாட்டினார். சரி, ஒருவேளை ஐயப்ப பக்தரா இருப்பாரோ, வேற மதத்து பாட்டு பாடுவோம்டான்னு இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அதுக்கும் தலையாட்டினார். சரி, கிறிஸ்தவ பாட்டு ஒன்றை போட்டு விடுவான், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அதுக்கும் தலையாட்டிக்கிட்டே இருந்தார். மீட்டிங் முடிஞ்சு கச்சேரிலாம் முடிஞ்சு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன், அப்பையும் தலையாட்டிக்கிட்டே இருந்தார். ஆஹா, அற்புதமான ரசிகராக இருக்கார் ஐயா. கச்சேரி முடிஞ்ச பிறகு பாடின பாட்டை நினைச்சு தலையாட்டுறாருன்னு பார்த்து போய் அவரை கேட்டேன், என்னன்னே நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு பிறந்ததுலேருந்தே தலையாட்டிக்கிட்டு இருக்கேன் ராஜா, எனக்கு நரம்பு தளர்ச்சி. நான் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ விடிய பாடிக்கிட்டு இருந்திய, உன்னைய மாதிரி ஒரு கேனப்பேல யாருமே பார்த்ததில்லைன்னு. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் சில பேர் இந்த பிடி பார்த்துருக்கீங்களா? அவன்லாம் என்ன அர்த்தம், ஏனே சும்மா வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்க, ஏற்கனவே 10 தடவை தோத்து பின்னால் தலையில் துண்டை போட்டு உட்கார வச்ச பிறகு இன்னும் ஏனே வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அந்த இடையில தலையாட்டுறது பூரா அந்த குரூப்பு தான், பிறந்ததுலேருந்தே தலையாட்டுற குரூப்பு. எதுக்காக இவ்வளவு அவசரமாக ஒரு பொதுக்குழுவை கூட்டினார்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவர் யாருன்னு மறந்து போச்சு. யாரா எடப்பாடி மறந்துருச்சுடா, ஒரு பொதுக்குழுவை கூட்டி சோத்தை போட்டு திருப்பி நான் தான் எடப்பாடின்னு காட்டிடுவோம்டான்னு. அங்கே பேசின நம்ம முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் பேசுறாரு, பேசுற தெரியுமா, ஏன் இவ்வளவு சத்தம் ஆத்திரம்? ஒரு ஆள் ஓவரா சவுண்டை கொடுக்குறான்னா அங்கே மேட்ரு தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். சவுண்டு ஓவர் ஆகுதுனாலே அங்கே மேட்ரு காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆள் மேட்ரு காலி ஆனதுனால தான் இப்படி பேசிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், 1.5 லட்சம் மகளிரை வைத்து ஒரு மாநாடு நடத்தி வெல்லும் பெண்கள் என்று கோயமுத்தூரில் அந்த கூட்டத்தை பார்த்து இந்தியாவே இன்று அலறிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சருடைய ஆட்சியில் இருக்கிறதுனால தான் என் சகோதரிகள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. பெண்கள் எவ்வளவு நுட்பமானவர்கள்ங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. ஆம்பளையெல்லாம் ஒரு கடைக்கு போனாங்கன்னா 3 தடவை ஒரு சட்டையை பார்ப்பான், 4வது ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்து துவைப்பான், 3 நாளே கிழிஞ்சு போயிடும். பெண்களெல்லாம் ஒரு கடைக்கு துணி கடைக்கு போனாங்கன்னா உடனே துணி எடுத்ததாக சரித்திரமே கிடையாது. கணவனும் மனைவியும் துணி எடுக்க போயிருக்காங்க, அந்த துணி கடையில் அந்த அம்மா, ஏங்க இந்த பச்சை சேலையை பூரா எடுத்து போட்டேன், ரொம்ப பச்சையாக இருக்கு, லைட்டு பச்சையாக எடுங்க, லைட்டு பச்சையாக எடுத்து போட்டேன், ரொம்ப லைட்டாக இருக்கு, 2க்கு மீடியமாக எடுங்க, அந்த எடுத்து போட்டாலும் இம்பிடுத்தாம மொத்த பச்சை சீலையை அப்படின்ட்டு இப்படியே பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரரு, எடுத்துட்டு வாடி எதையாவது
போய் வெளியே இல்லையா, நாங்கள் மெதுவாக தான் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு வெளியே போய் அவன் தம்மை பற்ற வச்சுக்கிட்டு எப்போ வரப்போகுதோ வெளியில் வந்துச்சு. எடுத்துட்டியாடி, ஒன்றும் சரியில்லை, வாங்க அடுத்த கடைக்கு போகலாம். ஆமாம், இவ்வளோ நேரம் இன்னும் எடுக்கலையா அப்படின்ட்டு அடுத்த கடையில் போய் ஒரு சேலை எடுத்துருச்சு. பேசாமல் பிள்ளை கொடுத்துட்டு வர வேண்டியதானே ஆம்பளை. இந்த சேலை உனக்கு அவ்வளவு நல்லா இருக்காது, அந்த 3வது வரிசையில் இருக்க 4வது சேலை தான் உனக்கு நல்லா இருக்கும். அந்த அம்மா, இதை எடுக்காட்டி என் மனசு வேதனைப்படும், அதை எடுக்காட்டி உங்கள் மனசு வேதனைப்படும், ரெண்டையும் எடுத்துக்கிறட்டா. கொண்டு வந்த காசை பூரா கொடுத்துட்டேன். பயலுகள்லாம், அப்பா எங்களுக்கு வெளியில் ரோட்டில் கடை போட்டிருப்பாங்கடா, அங்கே தான் ஆம்பளைகளுக்கெல்லாம் விற்பாங்கன்னு. ஒரு சேலைக்கு கூட கணவனை நம்பி இருந்த அந்த பெண்கள் சமுதாயத்தை இன்று பொருளாதாரத்தில் உரிமை தொகை கொடுத்து சொந்த காலில் நிற்க வைத்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஒரு பையன் அவங்க அம்மாட்ட சொல்றான், மா நான் தான் மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்ல, எதுக்கு நீ உரிமை தொகைக்கு போய் அப்ளிகேஷன் கொடுக்குற? அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, டேய் இந்தரா, அது ஓன் காசுரா, இது ஏன் காசுரா. இதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அது ஓன் காசு, நாளைக்கு உன்னை யாராவது கட்டிட்டு வந்துட்டான்னா அவ வாங்கிட்டு போயிடுவா. இது ஏன் காசுரா, தாயும் பிள்ளை ஆனாலும் வாயும் வயிறு வேறடா. இந்த மகன் கொடுக்கிற காசு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, என் மகன் ஸ்டாலின் கொடுக்கிற காசு மாசம் மாசம் எனக்கு அக்கௌண்ட்ல வருதுடா அப்படின்ட்டு அந்த வயசான தாய் சொன்ன அந்த வாக்கியத்தில் எவ்வளவு நம்பிக்கை இருக்கியா? ஒரு அம்மா, ஒரே பொம்பளை பிள்ளையா பிறந்த அம்மா தன்னுடைய அப்பாவுக்கு சுகம் இல்லைங்கிறத பார்க்க உடனே போக முடியுதா? வீட்டுக்கார்ட்ட தான் பஸ்ஸுக்கு காசு கேட்க வேண்டியிருந்துச்சு. வீட்டுக்கார்ட்ட தான் ஒரு 100 ரூபாயை வாங்கி அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்காரரை பார்த்து அந்த அம்மா சொல்லுது, ஐயா எங்கள் அப்பாவை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், சோத்தை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் சோத்தை போட்டு கொடுத்துட்டு வையே வரட்டா அப்படி. பஸ்ஸுக்கு என்ன செய்வ? எங்கள் அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, அதில் போய் நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிருவேன். உங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்க காசு மாதம் 1000 ரூபா உரிமை தொகை போடுறாரு, அதை வச்சு நான் எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பெண்ணை பொருளாதாரத்தில் நிற்க வைத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டுமா, இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய சிறப்புன்னா எது? அழகு. அழகா இருக்குன்னு சொன்னாலே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீ ரொம்ப அழகா அப்படி சொல்லலாம் இல்லைங்க அப்படின்ட்டு உடனே அந்த அழகுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ. ஆனால் அந்த அழகுபடுத்துறதுக்கு அழகு நிலையம், ஓகாகா ஐப்ரோ த்ரெட்டிங், என்னென்னமோ அழகு. அழகு என்பது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். அதற்கு அடுத்து பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது கழுத்தில் போட்டிருக்கிற நகை. ஆனால் அந்த அழகு உங்களுக்கு நிரந்தரமா? எவ்வளவு நாளைக்கு இருக்கான்? நான்லாம் எங்கள் ஊரில் இருந்தப்ப எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பொண்ணு, அந்த பிள்ளை பின்னாடி தான் நாங்கள் எல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். அங்கே ஒரு அம்மா, நீயே இப்படித்தானா அப்படிங்குது. எல்லாரும் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு சும்மா போவோம் பின்னால், அவ்வளோதான். ஆனால் அந்த பொண்ணை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல போய் பார்க்குறேன். பயிலுக்கு பூரா பின்னாடியே போன அந்த அழகான அந்த பொண்ணு தலையெல்லாம் நரைச்சி போய் சொட்டை விழுந்து போய் பல்லு போய் இப்படியே உட்காந்துருந்துச்சு. நீ யாருப்பா? மறந்துட்டியாடா லியோனி? நான் தாண்டா லூர்து மேரி அப்படின்னு. லூர்து மேரியா? இன்னும் இப்படி போயிட்டான்? ஆமாம், பின்ன அப்படியேவா இருப்பாங்க, நீயும் தான் கிழவனா சொட்டையெல்லாம் வந்துருச்சு, உனக்கு டை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னுச்சு. அழகு ஒரு பெண்ணுக்கு நிரந்தரம் அல்ல, அது என்னைக்கு இருந்தாலும் வீணா போயிடும். கழுத்திலே போட்டிருக்கக்கூடிய நகை ஒரு பெண்ணுக்கு அதுவே பகையாயிரும். கவரிங் போட்டிருக்க ஒரு அம்மா அது பாட்டுக்கு பஸ்ஸில் நிம்மதியாக உட்காந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு 2 பவுன் நகை போட்டிருக்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கவன்லாம் திருடை மாதிரியே தெரியுது. அதுக்கு என்ன ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், இவன் அத்துருவானோ. கண்டக்டர் வந்து எங்கே போகணுமான்னு கேட்குறேன். நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படிங்கிறேன். கண்டக்டரே திருடை மாதிரி தெரியுது. அந்த 2 பவுன் நகை கழுத்தில் இருக்கிறது.
ஒரு பெண்ணுக்கு தங்க நகையும் தேவை, அழகும் தேவை. அதைவிட மிகப்பெரிய உயர்ந்த சொத்து எது தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான் மிகப்பெரிய சொத்து. அந்த கல்வி என்ற அறிவு ஆயுதத்தை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது. அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது. ஆனால் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டான் அந்த ஆளு. ஏன்னா ஆம்பளை பிள்ளை பெற்றா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பையனை பெற்றுட்டான், சிங்க குட்டியை பெற்றுட்டான். ஆம்பளை பிள்ளை பெற்ற அந்த அம்மாவை சிங்க குட்டியை பெற்றிருக்கா அப்படி. பொம்பளை பிள்ளை பெற்றா டாக்டரே திட்டுறான். ஏன் இப்படி அநியாயம் பண்ணுற அப்படிங்கிறான். பிரசவம் பார்த்த டாக்டரை, நீ அநியாயம் பண்ணிட்டு என்னைய போய் அநியாயம் பண்ணுறாங்க. அப்போவே சொன்னாங்க இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு. பொம்பளை பிள்ளை பிறந்தா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த சமுதாயத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை 3 வருஷமா பேசவும் இல்லை, காதும் கேட்கல. அந்த குழந்தைய அந்த அப்பா படிக்க வச்சு +2 வரைக்கும் படிக்க வச்சு அந்த குழந்தையை புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரிக்கு அந்த பெண்ணை சேர்த்து அந்த பெண் பேட்மிண்டன் விளையாடுற திறமைய நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அந்த பெண்ணை காண்பித்து அந்த பெண்ணுக்கு சிறப்பான கோச்சிங் கொடுத்து பேட்மிண்டன்ல மிகப்பெரிய வீராங்கனையாகி ஒலிம்பிக்கில் 3 தங்கப் பதக்கங்களை அந்த காது கேளாத வாய் பேசாத பெண் ஜெர்லின் என்ற பெண் அந்த 3 தங்கப் பதக்கங்களை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த அப்பா தன் மகளை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதார். முதல்வரிலிருந்து அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் கண்ணீர் விட்டனர். ஆனால் அந்த குழந்தைக்கு கைதட்டுற அந்த ஒலியை கேட்க முடியல அந்த பாப்பாக்கு. உடனே அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க கையை எல்லாரும் இப்படி ஆட்டி அந்த பாப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிங்கன்ட்டு வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு பெண் குழந்தையை படிக்க வைத்து அவளுடைய திறமையை வெளியே கொண்டு வந்தது போல பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இதுவரை கல்லூரியில் 7 லட்சம் பெண்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்று நம் முதலமைச்சர் நேற்று அறிவித்தார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வரிசையா இதுல சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் என்னிடம் சவால் விட்டார், நான் சவால் விடவா அப்படின்னாரு. சரி, ஏதோ பயங்கரமான இவர் 4.5 வருஷம் செஞ்ச திட்டத்தை பூரா சொல்ல போறாராக்குன்னு பார்த்தா, அம்மா மினி கிளினிக், அம்மா மினி கிளினிக் 2000 கிளினிக் ஆரம்பிச்சான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5000 கிளினிக் கொண்டு வருவான். ஐயா, பேப்பரை படிங்கய்யா. முதல்ல டெய்லி பேப்பரில் அவர் எதை பார்க்குறாருன்னா, ஒன்று லேயத்தை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி யாராவது ஆக்சிடென்ட் ஆகி செத்துருந்தான்னா இந்த விபத்தில் 2 பேர் செத்து போனார்கள், இதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு மேடையில் பேசுறதுக்கு விபத்து, கற்பழிப்பு, கணவன் மனைவி கொலை இதையா பார்த்துட்டு மற்ற செய்திகளை படிக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்தியாவிலேயே மருத்துவத்துறையிலே நம்பர் 1 துறை என்பது நமது தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை. இந்தியாவில் மட்டும் இல்ல, மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்தின் மூலம் ஐநா சபையினுடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய நாடு நம் தமிழ்நாடு. உலகமே பாராட்டுகின்ற மருத்துவத்துறை நம்ம துறை. ஆனா எடப்பாடி பழனிசாமி அம்மா மினி கிளினிக் அப்படின்னு ஒரு கிளினிக்கை சொல்றார். இன்னொன்று சொன்னார் பாருங்க, ஐயோ ஐயோ, உயர்கல்வியில நாங்க 52% அதிகமா இருந்த. எங்கேயும் அந்த புள்ளி விவரத்தை எடுத்தாருன்னே தெரியல. உயர்கல்வியில் உங்க ஆட்சியில நடந்த சம்பவம் தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுத்துறை இயக்குனர், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், கிட்டத்தட்ட ஒரு 16,000 மாணவர்களுக்கு தவறாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் தேர்வுத்துறை இயக்குனர் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, உயர்கல்வியில
நாங்க எவ்வளவு பெரிய சாதனை படைச்சோம் தெரியுமா அப்படின்ட்டு. இப்படி லேகியத்தை விற்று கொண்டு வெற்று கூச்சல் போட்டுக்கொண்டு பொய்யையும் புரட்டையும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நம் தமிழக முதல்வர் காட்டுகின்ற ஆட்சி. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்னை தெரசா பெயரில முதியோர் இல்லம் அமைத்தோம். என் தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்பு சோலை என்று அனைத்து முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைச்சு முடிச்சுட்டாரியா? எங்க அம்மாவினுடைய ஆட்சியில அப்படிங்கிறார். உங்க அம்மாவின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா கவின்கலை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தியவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதுல நடிகர் சிவகுமாருக்கும் பி சுசீலா அம்மாவுக்கும் அதுல டாக்டர் பட்டம் கொடுத்து அந்த ஜெயலலிதா அம்மையார் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் உங்க அம்மா பேர்ல இருக்க பல்கலைக்கழகத்தில். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேப்பரை படிச்சு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு செய்தி தெரியுமா? அத பேப்பர்ல அவர் படிச்சிருப்பாரு. சட்டமன்றத்தில் நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கிறாரு, சட்டமன்றத்தில் நம்ம தலைவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சா, ஆனா அவர் தலைவர்கிட்ட கேட்டார். ஜெயலலிதா அம்மையாருக்கு நினைவிடம் கட்டுவதற்கு அன்று பொதுப்பணித்துறை அந்த என்ஜினியருக்கு 6 கோடி ரூபாய் பாக்கி வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி. யாரோட நினைவிடம் கட்டுறதுக்கு? மாண்புமிகு அம்மா, மாண்புமிகு அம்மா அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் மூச்சுக்கு முன்னோடு தடவை அம்மா அம்மாங்கிறாரு. அந்த அம்மாவினுடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த இன்ஜினியருக்கு பாக்கி தொகை 6 கோடி ரூபாய். நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கிறாரு முதலமைச்சர்கிட்ட, இந்த 6 கோடியை கொடுத்துடலாமான்னு. இதை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. நேரடியா அந்த அம்மாவினுடைய நினைவிடம் கட்டி அந்த பாக்கி தொகையை உடனடியாக அந்த இன்ஜினியருக்கு கொடுங்கன்ட்டு உங்க அம்மாவினுடைய நினைவிடம் கட்டுறதற்கு நிலுவைத் தொகை கொடுத்து அதையும் பாக்கி கொடுத்தவர் நம்ம தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர். கேரளாவில் வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நினைவிடம் அமைக்கப்பட்டது. அதில் தந்தை பெரியாருடன் எந்தெந்த முதலமைச்சர்கள் இருக்கிறார்களோ அவருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. பெரியாரும் பக்தவச்சலமும், பெரியாரும் காமராஜரும், பெரியாரும் கலைஞரும், பெரியாரும் அண்ணாவும், பெரியாரும் எம்ஜிஆரும். ஆனால் பெரியாரும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்கக்கூடிய புகைப்படம் அதில் இல்லை. என் தலைவர் அதை பார்த்துட்டு, அவங்க எனக்கு முதலமைச்சராக இருந்தவங்க, இன்னொரு மாநிலத்தில் நமது முதலமைச்சரை நாம் களங்கப்படுத்த கூடாது என்று சொல்லி பெரியாரும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்கிற அந்த புகைப்படத்தை தேடி பிடித்து கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் மணிமண்டபத்தில் உங்க அம்மாவுடைய புகைப்படத்தை இடம்பெற செய்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேப்பரை படிச்சு வாசிக்கணும். அவர் எப்படி முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க. அடாடா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல மெத்தடில் முதலமைச்சர் ஆயிருப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணே இருக்காரு, அடாடாடாடா, அந்த மெத்தடை உலகத்தில் யாருமே பின்பற்ற முடியாதியா. யாரு? அம்மா தியாக தலைவி சின்னம்மா, எங்க திண்டுக்கல் சீனிவாசன், ஓ பன்னீர்செல்வம் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. அண்ணே அப்படி வந்தார பாருங்க. அந்த சேர் கால்களுக்கு அடியில் சும்மா திங்கி அப்படி ஊர்ந்து வந்து 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 அந்த காலை ஊந்து வர்றப்ப எங்க திண்டுக்கல் சீனிவாசன் நம்ம வேட்டிக்குள்ள தான் ஏதோ கிளம்பி போயிருச்சு போல இருக்குன்ட்டு அப்படின்னாரு. யாரான்னு பார்த்தா ஐயா போயிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் வந்து வேட்டியில அப்படின்னு பார்த்தா ஐயா உள்ள போறார். போய் சின்னம்மாவோட காலை கைப்பற்றி அந்த அம்மா மேலே எழுப்பி விட்டு, என் உண்மையான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஒரு அழுக போட்டாரு பாருங்க.
இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விரைவில் தமிழ்நாட்டையே நான் அழுக வைக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட அழுகை தான். உண்மையிலே நரேந்திர மோடி தான் மிகப்பெரிய நடிகர் என்று பார்த்தோம். அந்த நரேந்திர மோடி அவர்களையெல்லாம் விஞ்சிய ஒரு அற்புதமான நடிகன் யாருன்னா நமது பாம்பாட்டி பழனிசாமி தான். அவர் பேசுகிறார் நம் தமிழக முதலமைச்சர் அவர்களை பற்றி, அவருடைய ஆட்சியை வேட்டுக்கு அனுப்புவோம்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஏற்கனவே உங்களுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அதனால நீங்கள் இனிமேல் ஒவ்வொரு தொகுதியிலும் போடப்படுகின்ற அந்த கூட்டம், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே 10 முறை நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். அதனால ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட, ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர், எம்ஜிஆருடைய பாட்டுலங்க எனக்கு நிறைய பிடிக்குங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அது நிறையா பிடிக்குங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இருக்க நிறையா, ஒன்று கூட ஞாபகம் இல்லை, அதுதான் உண்மை. உங்களுடைய அம்மாவினுடைய பாடலில் ஒன்று ஏதாவது சொல்லுங்க. அதுக்கு அம்மா நிறையா பாடியிருக்காங்க, அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நிறையா நல்ல பாட்டெலாம் இருக்குது, நிறையா இருக்குது, கடைசி வரைக்கும் சொல்ல அந்த அம்மா. அப்போ நான் கிளம்பட்டுமையா, ஒன்றையும் போய் நான் பேட்டி எடுக்க வந்தேன் பாருன்னு. ஆனால் அதே எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் எப்படிப்பட்ட பாடல் தெரியுமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த சின்னத்தினுடைய பாடல், அவர் பாடிய அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா ஆடிவா ஆடிவா. சூரியன் ஒரு மதத்திற்காக மட்டும் உதிப்பதில்லை, சூரியன் ஒரு ஜாதிக்காக மட்டும் உதிப்பதில்லை, எல்லோருக்காக உதிப்பது நம் உதய சூரியன் தான். அதனால தான் நாகூர் அனிஃபா பாடினார், ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதய சூரியன். நிறைவாக நான் ஒரு செய்தி சொல்றேன். இந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. நெஞ்சில சிலுவை போட்டு கிறிஸ்தவர் உட்கார்ந்துருக்கார், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஒரு இந்து சகோதரர் உட்கார்ந்துருக்கார், தலையில குல்லா அணிந்து நமது இஸ்லாமிய சகோதரர் உட்கார்ந்திருக்கார். 3 பேரும் பக்கத்தில் எந்த மதம் அமர்ந்திருக்கிறது என்ற வேறுபாட்டோடு உட்கார்ந்திருக்கிறீர்களா? எல்லோரையும் தமிழர்கள் என்று ஒன்றுபடுத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, பச்சை கொடியை தூக்குகின்ற இஸ்லாமியர்களே, உங்கள் உடலில் பச்சை ரத்தம் ஓடுவதில்லை. வெள்ளை கொடி தூக்குகின்ற கிறிஸ்தவர்களே, உங்கள் உடலில் வெள்ளை ரத்தம் ஓடுவதில்லை. காவி கொடியை தூக்குகின்ற இந்துக்களே, உங்கள் உடலில் காவி ரத்தம் ஓடுவதில்லை. உங்கள் அனைவருடைய உடலிலும் ஓடுகின்ற ரத்தம் சிவப்பு ரத்தம் தான். யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாசம்தான் என்று ஜாதியினாலும் மதத்தினாலும் பிளவுபடுத்துகின்ற அந்த பிளவுவாத சக்திகளை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பெண்கள் அடிமைப்பட்டிருந்த அந்த பெண்களுக்கு அறிவாயுதத்தை கையில் தர வேண்டும். பெண்கள், பெரியார் சொன்னார், பெண்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த கரண்டியை பிடுங்கிவிட்டு பேனாவையும் துப்பாக்கியையும் கொடுங்கள் என்று பெரியார் கண்ட கனவு இன்று நனவாகி இருக்கிறது. காரணம், இன்னொருத்தன் கேட்டான், பெண்கள் கரண்டியில் கையில் இருக்க கரண்டியை பிடுங்கி யார்கிட்ட கொடுக்கிறது? ஆண்கள் கையில் கொடுங்க. ஏன்னா ஆண்கள் வீட்டில் சமைக்க மாட்டான், ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா டீ போடுறவருக்கு பேர் என்ன அர்த்தம்? டீ மாஸ்டர். தோசை சுடுறவருக்கு பேர் தோசை மாஸ்டர். பிரியாணி போடுறவருக்கு பேர் பிரியாணி மாஸ்டர்.
புரோட்டா போடுறவருக்கு பேர் புரோட்டா மாஸ்டர். இதே வேலையை வீட்டில் செஞ்சானா அது செய்யப்படாதுன்னு. ஆனால் பெண்களின் கையில் இருந்த கரண்டியை பிடுங்கி ஆண்களிடமோ யாருக்கு வசதிப்படுகிறதோ அவர்களிடம் கொடுத்து பெண்களின் கையில் துப்பாக்கியையும் பேனாவையும் தாருங்கள் என்று சொல்லி அந்த வெல்லும் பெண்கள் என்ற அந்த மாநாட்டிலே, நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்த அந்த மாநாட்டில் முதலமைச்சரை பாதுகாத்து கூட்டி வந்த பெண்கள் யார் என்றால் பாதுகாப்பு படையை சேர்ந்த பெண்கள் கையில் துப்பாக்கியை ஏந்தி நமது முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அளித்து கூட்டி வந்தார்கள். மேடையில் பார்த்தீங்கன்னா 11 விதமான துப்பாக்கிகளை பெண்களே எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை மேடையில் செய்து காட்டினார்கள். நான் முன்னால் நடுவில் உட்காந்துருந்தேன். ஒரு அம்மா அந்த AK-47 வாங்கி அப்படின்னுச்சு. நான் உண்மையிலே மிரண்டேன். விளையாட்டுக்கு இழுத்துருந்துச்சுன்னா எனக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி. ஒரு பெண்ணால் துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் என்று பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த திராவிட மாடல் ஆட்சியின் முன்னால் எடப்பாடியினுடைய பொய் பிரச்சாரமும் போலி பிரச்சாரமும் லேகியம் விற்கும் பிரச்சாரமும் அவருடைய டுபாக்கூர் வேலைகளும் எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சரின் முன்னால் எந்த காரணத்திலும் எடுபடாது என்று சொல்லி டெல்லி தர்பாராக இருந்தாலும் அல்லி தர்பார் என்று சொல்லிக் கொண்டு ஊர்ந்து சென்ற பள்ளி தர்பாராக இருந்தாலும், எதற்கும் பயன்படாத கில்லி தர்பாராக இருந்தாலும், எங்கள் இளைய கலைஞர் என்றும் இளைஞர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் 2026 மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 2வது முறை பொறுப்பேற்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வருகின்ற 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றப்போவது எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் என்று சொல்லி அதற்காக கட்டியங்கோரும் கூட்டம்தான் இந்த சோழிங்கநல்லூரில் கூடியிருக்கும் வெள்ளமன திரண்டிருக்கும் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்